வாசிப்போம். 118வது சங்கீதத்திலே சங்கீதம் 118வது சங்கீதம் 23வது வசனம். யாராவது படிச்சு சீக்கிரமா படிச்சு உதவி செய்வீங்களா? ஒரு மைக் ஒன்று கொடுங்க பார்ப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 118வது சங்கீதத்திலே 23வது வசனத்தை சத்தமா படிங்க, மற்ற எல்லாரும் கவனிங்க. ஆமென். அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். அண்ணே, நம்ம மைக்ல கொஞ்சம் டிலே குறைச்சிருங்க, டிலே எல்லாம் கட் பண்ணிருங்க. பிரைஸ் காட். 118வது சங்கீதம் இது ஒரு விசேஷமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதம் துதியிலே ஆரம்பித்து துதியிலே முடிகிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. 23வது வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தராலே ஆயிற்று. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தராலே ஆயிற்று. சத்தமா இந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். அது சத்தமா சொல்லுங்க, அது கர்த்தராலே ஆயிற்று. பிரைஸ் காட். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனை துதிக்கிற சங்கீதக்காரன், தேவனை உயர்த்துகிற சங்கீதக்காரன், பெரிய ராஜா, பட்டணங்களை வென்றெடுத்தவன், அவனுக்கு முன்பாக எந்த சத்துருவும் நிலை நிற்க முடியாதபடிக்கு எல்லா சத்துருக்களையும் இந்த சங்கீதக்காரனுக்கு முன்பாக கர்த்தர் தாழ்ந்து போக பண்ணினார். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் அவன் போகிற இடங்களில் எல்லாம் ஜெயம்தான். இது ஒரு தாவீதின் சங்கீதம். தாவீதை பற்றித்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான வல்லமை உள்ள ஒரு ராஜா. அன்றைக்கு அவனுடைய ராஜ்யத்திலே அவன் உருவாக்கின அந்த சிங்காசனம் தான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே பெயர் சொல்லாக அழைக்கப்படுகிறது, தாவீதின் சிங்காசனம் என்று. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆமென் ராஜ்யங்களை ஜெயித்தவன். இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா, கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவன் என்று பெயர் வாங்கினவன். அவன் வாழ்க்கையெல்லாம் யுத்தங்களை சந்தித்தவன். வாழ்க்கையே யுத்தம் 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 என்று போனாலும் அவன் வாழ்க்கையில ஒரு யுத்தத்தில் கூட தோல்வியை பார்க்காதவன். எல்லா யுத்தங்களிலும் ஜெயத்தை பார்த்தவன், வெற்றி வாகை சூடினவன். ஆமென். அவன் சந்தித்த முதல் பிரச்சனையிலே அவனுக்காக ஒரு கவிதை எழுதப்பட்டது. ஆமென். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அங்கேயே அவனுக்கு ஆரம்பமாயிடுச்சு எல்லாமே. பிரைஸ் காட். ஆமென். மேன்மையும் ஆரம்பமாகிவிட்டது, அவனுக்கு எதிரடையான காரியமும் அங்கே ஆரம்பமாகிவிட்டது. இவன் வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருந்த நேரத்திலே இந்த சங்கீதக்காரன் தேவனை துதித்து உயர்த்தி எழுதுகிற அந்த சங்கீதத்திலே சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தையை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். அது கர்த்தரால் ஆயிற்று. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் எத்தனையோ யுத்தங்களை பார்த்தவன், எத்தனையோ சத்துருக்களை மேற்கொண்டவன், எத்தனையோ ஜெயங்களை பார்த்தவன். ஆனால் இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில, ஒரு சில காரியம் தேவனால் மட்டும்தான் முடியும் என்ற நிலைக்கு என் வாழ்க்கை இருந்தபோது, ஆமென், நான் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை சாதிக்கிறவனாய், எப்படிப்பட்ட ஜெயத்தை எடுக்கிறவனாய் இருந்தாலும் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே சில காரியம் தேவனால் தான் முடியும், தேவனால் தான் ஆகும் என்பதை உணர்ந்து அது கர்த்தரால் ஆயிற்ு, என் கண்ணுக்கு ஆச்சரியமாயிருந்தது என்று சொல்லி அவன் அந்த சங்கீதத்தை எழுதுகிறான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த முதல் நாள் கூட்டத்திலே இந்த தேசத்திற்கு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் என்ன தெரியுமா? அன்பு நண்பனே, வாலிப தம்பி தங்கச்சி, ஐயாமார்களே, அம்மாமார்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படித்திருக்கலாம், அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு தனித்துவம், திறமை நமக்கு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே சமாதானம்
சமாதானத்தை அனுபவிக்க, சந்தோஷத்தை அனுபவிக்க, விடுதலையை பெற்றுக்கொள்ள, ஆமென், நரகத்திற்கு தப்பி மோட்சம் என்ற, கைலாசம் என்ற பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் போய் சேருவதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை, ஒரு ரட்சிப்பை, ஒரு மகிமையான முடிவை உண்டாக்குவதற்கு தேவனால் மட்டும்தான் முடியும் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. திறமையினால் முடியாத பல காரியம் உண்டு. படிப்பு, கல்வி, அறிவினால் முடியாத பல காரியம் உண்டு. பிரைஸ் காட். இன்னைக்கு சயின்ஸ்ன்றாங்க. மேல போய் இருக்கிற கல்பனா சாவ்லாவை கீழே இறக்கி கொண்டு வர்றதுக்கு இன்னும் முடியல. பிரைஸ் காட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். மேல போயிட்டாங்க. மேல போன ஆளு இன்னும் கீழே வரல. ஆமென். என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அடுத்த லெவலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஞ்ஞானம் இவ்வளவுதான். மனிதனுடைய ஞானத்தினால் முடியாது. எல்லா காரியத்தையும் மனிதனுடைய திறமையினால் முடியாது. தேவனால் முடியக்கூடிய சில காரியம் இருக்கிறது. அதை தேவனே நமக்காக முடித்து கொடுக்க இந்த முதல் நாளிலே நம் நடுவில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் காட். அது கர்த்தரால் ஆயிற்று. நான் பெரிய ராஜா தான், திறமையானவன் தான், யுத்த வீரன் தான். ஒரு கூழாங்கல்லை வைத்து ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஒரு கோலியாத்த, ஒரு ராட்சத பிறவிய நான் வீழ்த்தினவன் தான். ஆனால் என் வாழ்க்கையிலே என்னால் முடியாத சில காரியம் தேவனால் ஆயிற்று. ஆமென். இன்றைக்கு என்னால முடியாதுன்னு வந்திருக்கிறீங்களா? பிரைஸ் காட். இந்த முதல் நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த காரியம் என்னால் முடியவில்லை, இந்த காரியம் என்னால் மாற்ற முடியல, இந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ள முடியல, இந்த விஷயத்தில் என்னால் ஜெயம் எடுக்க முடியவில்லை, இந்த சூழ்நிலை மாற எனக்கு வாய்ப்பே இல்லை, இந்த நெருக்கத்தை மாற்ற முடியவில்லை, இதை விட்டு நான் வெளியே வர முடியவில்லை என்று எதையெல்லாம் நினைத்து என்னால் முடியவில்லை என்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அதை எல்லாவற்றையும் முடிப்பதற்குத்தான் இந்த முதல் நாளிலே தேவன் திருவுளம் பற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது கர்த்தரால் ஆயிற்று. ஆமென். சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில என்னால முடியாத காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். அது கர்த்தரால் ஆயிற்று. எது உன்னால முடியாதோ அது கர்த்தரால் ஆகும். எது உன்னால செய்ய முடியாதோ அதைத்தான் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சத்தமா சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார். ஆமென். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நம்மை மறக்காத ஒரு தேவன். அவர் நம்மை மறக்கவே மாட்டார். நமக்காக இதுவரைக்கும் ஏதாவது செய்யாத ஒரு காரியம் இருக்கா? உங்க இருதயத்தில் என்ன நினைச்சு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் இந்த முதல் நாளிலே அதையெல்லாம் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என் கண்களுக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த ஊழியத்துல, இந்த தேசத்துல, உங்கள் வாழ்க்கையில, குடும்பங்களில், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள உங்களால் செய்ய முடியாததை கர்த்தர் இந்த நாட்களில் செய்து முடிக்க போகிறார். உங்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற அந்த வார்த்தையின்படி உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும்படியாக கர்த்தர் இவைகளை செய்து முடிக்க போகிறார். இந்த நாட்களில் எதையெல்லாம் மனிதனால் முடியாது, எதையெல்லாம் நம்மால் முடியாது, அதை எப்படி, எதினால் தேவன் நமக்காக செய்து முடிக்க போகிறார் என்பதை தான் சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிப்போம். முதலாவது
ஆதியாகம புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 1வது வசனம் 2வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நல்லா கவனிங்க. முதல் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தேவன் சிருஷ்டித்தது எப்படி சிருஷ்டித்தார்? அழகாக சிருஷ்டித்தார், ஆசீர்வாதமாக சிருஷ்டித்தார். இப்படிதான் தேவன் சிருஷ்டித்திருப்பார். என வேதம் சொல்லுது, பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமென். தேவன் செய்யறத இன்கம்ப்ளீட்டா செய்வார்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் தேவன் இன்கம்ப்ளீட்டா, ஆமென், கொஞ்சம் குறையோடு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலான்னு செய்யற தெய்வம் அல்ல. எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். முதல் வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் படிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பாத்தீங்களா? பிரைஸ் காட். முதல் வசனத்துல பைபிள் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இந்த பரிசுத்த வேதாகமம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமையோடு தான் ஆரம்பிக்கிறது. தேவன் சிருஷ்டித்தார். ஆனா 2வது வசனத்தை பார்த்தா என்ன சொல்லுது? தேவன் முதல் வசனத்துல சிருஷ்டித்தது 2வது வசனத்திலேயே என்னவாயிடுச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. எப்படி மாறிடுச்சா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒழுங்கில்லாம வெறுமையாக மாறிவிட்டது. பிரைஸ் காட். இது ஒழுங்கில்லாம போச்சு. தேவன் உண்டாக்கினதை சத்துரு ஒழுங்கில்லாமல் மாற்றிவிட்டான். அப்ப முதல் வசனத்துல தேவன் உண்டாக்கினார், 2வது வசனத்துல ஒழுங்கில்லாம வெறுமையா போச்சு. அப்படின்னா தேவன் உண்டாக்கும் போதே ஒழுங்கில்லாம உண்டாக்கிட்டாரா? வெறுமையா உண்டாக்கிட்டாரா? அப்படின்னா ஒரு நாளும் அப்படி தேவன் உண்டாக்கவில்லை. அல்லேலூயா. தேவன் உண்டாக்கும் போது ஒழுங்காகத்தான் உண்டாக்கினார். தேவன் உண்டாக்கும் போது வெறுமையாக அல்ல, இந்த பூமியை நிரப்பி உண்டாக்கினார். அதனாலதான் மறுபடியும் இந்த பூமியை நிரப்பின போது வேதம் சொல்லுது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். அப்போ தேவன் பூமியை நிரப்பித்தான் உண்டாக்கினார். பூமி ஒழுங்கு வெறுமையாய் உண்டாக்கப்படல. ஆனா என்ன நடந்திருக்குன்னா, இந்த முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம முதல் வசனம் 2வது வசனமாகத்தான் பார்க்கிறோம். ஆனா இந்த முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கு இடையில எத்தனை வருடம் இடைவெளி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. முதல் வசனத்துல தேவன் சிருஷ்டித்தார், 2வது வசனத்துல இது ஒழுங்கில்லாம வெறுமையாய் மாறிவிட்டது. இதற்கு காரணம் என்னன்னா, இந்த முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கு இடையில ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அது என்னவென்றால், தேவன் மகிமையாக உண்டாக்கி வானத்திலே வைத்த தூதர்கள், அந்த தூதர்களிலே லூசிபர் என்கிறவன் மேட்டிமை அடைந்து தேவனுக்கு விரோதமான மேட்டிமையான எண்ணம் கொண்டு அவன் ஒரு சில தூதர் கூட்டங்களை வஞ்சித்து கெடுத்து அவர்கள் தேவனால் கீழே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் இந்த பூமியிலே வந்து விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல 11வது வசனம் படிங்க. 11வது வசனம், உன் ஆடம்பரமும் 12 படிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே லூசிபர், விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. வானத்திலே தேவன் அவனை உண்டாக்கி வைத்திருந்தார், அங்கே இருந்து அவனை தள்ளினார். ஆகையால் அவன் வானத்திலிருந்து விழுந்தான். அதான் சொல்றார், வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் வீழ்ந்து வெட்டப்பட்டாயே. எங்க வெட்டப்பட்டாயே? தரையிலே விழும்படி வெட்டப்பட்டாயே. அப்போ நல்லா கவனிங்க, வானத்தில் இருந்த இந்த தூதனை தேவன் கீழே தள்ளும் போது அவர்கள் எங்கே வந்து விழுந்தாங்க தெரியுமா? கீழே தரையிலே வந்து விழுந்தார்கள். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கீழே தரையில வந்து விழுந்தாங்க.
இதான் முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கு இடையில நடந்த சம்பவம். இப்ப தரையில வந்து கோடிக்கணக்கான தூதர்கள் பொத்து 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 பொத்துன்னு நட்சத்திரத்துக்கு ஒப்பான வலிமை உள்ளவர்கள், பராக்கிரமம் உள்ள தூதர்கள் கீழே வந்து தரையில விழுந்த போது முதல் வசனத்துல தேவன் உண்டாக்கின மகிமையாக, ஆசீர்வாதமாக, அலங்காரமாக, அழகாக உண்டாக்கின இந்த பூமி 2வது வசனத்திலே ஒழுங்கில்லாமல் வெறுமையாய் மாறிவிட்டது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வானத்தில் இருந்த இந்த தூதன் விழுந்து தரைக்கு வந்தபோது, அவன் கீழே வந்து விழுந்த உடனே அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? ஒழுங்கின்மையை உண்டாக்கினான், வெறுமையை உண்டாக்கினான். அப்போ இந்த சத்துரு எங்கெல்லாம் வருகிறானோ அங்க அவன் செய்கிற முதல் காரியம் ஒழுங்கின்மை, ஒழுங்கீனத்தை உண்டாக்குவான். அடுத்து வெறுமையை உண்டாக்கி விடுவான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, சபைக்குள்ள, வாலிபர்களுக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பயங்கரமான, ஒரு மோசமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாலிப உலகத்தை பார்த்தால் இடறுகிற, வழி விலகி போகிற ஒரு பெருங்கூட்ட வாலிப உலகத்தை தான் நாம் சந்திக்க வேண்டி இருக்கு. ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இன்னைக்கு இருக்கு. பிரைஸ் காட். அன்றைக்கு போல இல்ல. இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு விசுவாசத்திற்கு கீழ்ப்படியணும், விசுவாசத்திற்கு உட்பட வேண்டும் அப்படின்னா அது ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்கு. பிரைஸ் காட். இன்றைக்கு மனிதன் தேவனை விட்டு விலகி 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 விலகியே போயிருக்கிறான். தூர தேசத்தில் இருக்கிறவன் அவன் திரும்பி வந்தான். இன்னைக்கு திரும்பி வர முடியாத தூரத்திற்கு சத்துரு மனுகுலத்தை, மனிதனை, வாலிபர்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். அவ்வளோ தூரமா தேவனை விட்டு இந்த உலகத்துல சத்துரு கொண்டு போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒழுங்கீனம். ஒரு நாட்கள்ல, ஒரு காலத்துல சபையில ஆவிக்குரிய ஒழுங்குகள் காணப்பட்டது. பிரைஸ் காட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆவிக்குரிய குடும்பங்கள்ல ஒழுங்கு காணப்பட்டது. காலையில அதிகாலை ஜெபம் நடக்கும், இரவு குடும்ப ஜெபம் நடக்கும். பிரைஸ் காட். வாரத்துல ஒரு நாளாவது ஆமென் சகோதரிமார்கள் அல்லது குடும்பமாய் உபவாசித்து ஒருவேளையாவது ஜெபிக்கிற ஒரு ஒழுங்கு, இப்படி ஆவிக்குரிய ஒழுங்குகள் காணப்பட்டது. வேதம் சில ஒழுங்குகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவன் தேவ பிள்ளைனா இப்படிதான் உடுத்தணும், இப்படிதான் பேசணும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சில ஒழுங்குகளை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதைத்தான் வேதம் வேத ஒழுங்கு, ஆவிக்குரிய ஒழுங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மதவெறி பிடித்த காட்டு கழுதையை போல வனாந்தரத்திலே தன் இச்சையினால் மதவெறி பிடித்து அலைகிற காட்டு கழுதையை போல ஆண்டவர் நம்மை உண்டாக்கல. வேதத்திலே அப்போஸ்தலர்கள் சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு அன்னைக்கு புத்தி சொல்லும் போது சொன்னார்கள், ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு நீ விலக வேண்டும். அல்லேலூயா. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நீங்கள் விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஒழுங்குக்குட்பட்ட வாழ்க்கை என்பதை கவனித்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. டிசிப்ளின், ஒழுங்கு. ஒழுங்கு. நம்ம தான் ஒழுங்கானவர்கள். அதான் நம்ம பாடம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்கரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிற அழகு என்ன தெரியுமா? அவங்க பியூட்டி, ஆமென், ஆர்டிபிஷியல் பியூட்டி அல்லது வெளிப்புறமான, ஆமென், வெளியில இருக்கிற அழகை பத்தி இங்க பாடல. இந்த அழகு அவர்களுக்குள் இருக்கிற ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை, டிசிப்ளின். அதுதான் பரலோகத்துல அழகாக பார்க்கப்படுகிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. Praise God. Discipline. சத்துரு எங்கெல்லாம் சாத்தான் வருகிறானோ அங்கெல்லாம் அவன் செய்கிற முதல் காரியம் டிசிப்ளினை கெடுப்பான், ஒழுங்க கெடுப்பான், ஒழுங்கற்று நடக்க வைப்பான், ஒழுங்கில்லாம வாழ வைப்பான். ஒழுங்கற்ற ஒரு நிலைமையில சத்துரு ஒரு மனிதனை தள்ளி அதற்கு பின்பு அவன் வாழ்க்கையை வெறுமையாக்கி விடுவான். ஆமென்.
முதல்ல ஒழுங்கில்லாம ஆக்குவான், அப்புறம் வெறுமையாய் மாற்றுவான். என்ன இந்த காலத்தில் பாருங்க, இன்னைக்கு காலையில் ஒரு மீட்டிங்க்கு கிளம்பி நான் அப்படியே காரில் போயிட்டு இருந்தேன். போனால் நாகர்கோயிலேருந்து அப்படியே வரும்போது ஒரு சின்ன பாலம் இருக்குது. அது கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம், ஒரு பாலம், அதுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் காலேஜுக்கு போன பசங்க ஒரு 10-20 பேர் அந்த டீ கடையில் டீயும் குடிச்சிட்டு காலேஜுக்கு போகாமல் அந்த பாலத்து கைப்பிடி சுவர், அது நல்ல அகலமான 2 அடி சுவர், ஆள் ஏறி உட்கார்ற மாதிரி, அதில் வரிசையாக அந்த காலேஜ் பசங்க உட்காந்துக்கிட்டு அவங்க புத்தக பையெல்லாம் தலைமாட்டுக்கு வச்சுக்கிட்டு, ஒருத்தன் படுத்திருக்கிறான், ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், ஒருத்தவன் அறப்படுக்கையில் கிடக்கிறான், இன்னொருத்தவன் மடியில் தலையை வச்சுக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஒருத்தன் இன்னொரு முதுகில் தலையை வச்சுக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. பார்த்தா அத்தனை பேர் கையிலையும் மொபைல், எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னத்தை பார்க்குறான், என்னத்தை விளையாடுறான்னு தெரியல. நானும் என் மனைவியும் காலையில் கூட்டத்துக்கு போகும்போது மனைவிட்ட சொல்லிகிட்டே போனேன், பார்த்தியா மக்களே, அங்கே பாருங்கள் எப்படி எந்த நிலைமையில் இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு பார்த்தியா, காலேஜுக்கு போகாமல் இப்படிப்பட்ட ஒழுங்கினமான நிலைமைக்குள்ள சத்துரு இன்றைக்கு வாலிப சமுதாயத்தை கொண்டு வந்துட்டான் பார்த்தியா அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு போனோம். பிரைஸ் காட். இன்றைக்கு இதுதான் கடைசி நாட்களில் ஒழுங்கில்லாத நிலைமை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒழுங்கற்ற நடக்கிற நிலைமை, டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கை. ஆமென். இதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு இப்படி விளையாண்டு படிப்பை தொலைச்சிட்டு நாளைக்கு இது நல்ல ஒரு வேலையில் அமரக்கூடிய நிலைமை வரும்போது நல்ல வேலை கிடைக்காது, படிச்சு முடிக்க மாட்டான், வாழ்க்கையில செட்டில் ஆக மாட்டான். இதற்காக இவன் வாழ வேண்டிய நாள் வரும்போது என்ன பண்ணுவான் தெரியுமா? படிச்சிருக்க மாட்டான், வேலை கிடைக்காது, ஏர்ன் பண்ண முடியாது. அதனால அன்னைக்கு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? சோம்பேறிக்கு யாரை ஏமாத்தி, யாரை ஆட்டையை போட்டு, யாரை அழிச்சு, யாரை கெடுத்து நாம வாழலாம் என்கிற நிலைமையில் தான் அவனுடைய மொத்த மைண்ட் செட்டப்பும் காணப்படும். பிரைஸ் காட். இன்னைக்கு உலகம் கெட்டு குட்டிச்சோவரா போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆமென். இன்னைக்கு வாழ வேண்டிய நேரத்தில் வாழ முடியல, வளர வேண்டிய நேரத்தில் வளர முடியல, ஏர்ன் பண்ண வேண்டிய நேரத்தில் ஏர்ன் பண்ண முடியல, கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் கற்றுக்கொள்ள முடியல, படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க முடியல, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க முடியல, ஆலயத்திற்கு வர வேண்டிய நேரத்தில் வர முடியல, தேவனை தேடக்கூடிய நேரத்தில் தேவனை தேட முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் காட், கிருபையை பெற்றுக்கொள்ள, சகாயம் செய்யும் கிருபையை, இரக்கத்தை பெறுவதற்கு, கிருபையை அடைவதற்கு ஏற்ற காலத்திலே, ஆமென், கிருபாசனத்தின் அண்டையில், அல்லேலூயா, நாம கிட்டி சேர வேண்டும். பிரைஸ் காட். எறும்பிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு ஞானி சொன்னார். எறும்புக்கு இருக்கிற ஞானம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம்னு நினைக்கிறேன். எறும்புக்கு இருக்கிற ஞானம் என்ன தெரியுமா? எறும்பிடத்தில் போய், சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அந்த வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அப்ப எறும்புக்குள்ள இருக்கிற ஞானம் என்ன? படிங்க அடுத்த வசனம். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும், அடுத்த வசனம், கோடை காலத்தில் தனக்கு, கோடை காலத்திலே, கவனமா கேளுங்க, கோடை காலத்திலே, அதுக்கு தெரியுது பாருங்க, இது கோடை காலம். யாரு சொல்லி கொடுத்தா? நமக்கு தெரியும் இது சம்மர் சீசன், இது விண்டர் சீசன், இது ரைனிங் சீசன் அப்படின்னு நமக்கு தெரியும், சீசனை பத்தி நமக்கு தெரியும். ஆனா எறும்புக்கு இது இந்த சீசன் சொல்லி தந்தது யாரு? அதுக்குள்ள இருக்கிற ஞானமே அதுதான். ஆமென். என்ன ஞானம்? காலத்தை அறிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற ஞானம். இது கோடை காலம் என்று தெரிந்து கோடை காலத்துல என்ன பண்ணுதான்? தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்குது. அடுத்து அறுப்பு காலத்தில் தனக்கு, இது அறுப்பு காலம் என்று தெரிந்து அந்த அறுப்பு காலத்திலே தனக்கு தேவையான தானியத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறது. பிரைஸ் காட். ஒரு எறும்புக்கு தெரியுது இது கோடை காலம், ஒரு எறும்புக்கு தெரியுது இது அறுப்பு காலம். ஆனால் என் ஜனமோ அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஞானம் இல்ல, டிசிப்ளின் இல்ல. இன்னைக்கு மனிதனுக்கு தெரியல இது எழுப்புதலின் காலம், இது ராஜ்யத்தை கட்ட வேண்டிய காலம், இது கடைசி காலம், இது நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலம், இது பொல்லாத காலம். நாம் விழித்தெழும்ப வேண்டும், தேவனுக்காக நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று அறிவில்லாமல்
ஒழுங்கில்லாமல் இன்றைக்கு சபைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இது கடைசி காலம் என்ற அறிவில்ல. கிருப 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 கிருபன்னு கிருபைக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த கிருபைக்கு பின்னால ஒரு கூட்டம் ஓடுதோ அந்த ஜனம் சீக்கிரம் பார்க்க போது இவங்க சொன்ன அந்த கிருப, இவங்க பார்த்த அந்த கிருப, அந்த கிருபைக்குரிய வாசல், அந்த கிருபையின் வாசல் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அடைக்கப்படுவதை அவர்கள் பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். நாம் கிருபை அல்ல, நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டதற்கு காரணமே நம்மை காலத்தை உணர்ந்து தேவனை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக, ஆயத்தப்படுவதற்கும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் தான் இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அதான் சொல்றார், இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கிருபையை பெற்றுக்கொண்ட அவர், கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அவர் கிருபையை வேற மாதிரி பேசி எழுதல, கிருபையை குறித்து வேற மாதிரி நிருபம் எழுதல. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நிருபம் எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் காட். வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தால் எப்படி கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? லிசன். ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த முதல் நாளிலே ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு ஒழுங்கை உண்டு பண்ண நினைக்கிறார். பிரைஸ் காட். என் வாழ்க்கையில வெறுமை, ஒழுங்கீனம், இரண்டாவது வெறுமை. எங்க ஒழுங்கீனம் வருதோ அதுக்கு பின்னாலேயே வெறுமையும் வந்துரும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் கன்வென்ஷன் பேச போகிற இடங்களிலே அல்லது ஆன்லைன் ப்ரேயரில் எனக்கு வரக்கூடிய நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? பாஸ்டர், கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எந்த குடும்பத்தை எடுத்தாலும் கடன் கடன் கடன், கடனே இல்லாத குடும்பம் உலகத்திலேயே இல்லை அப்படின்ற மாதிரி மாறி போச்சு. கடனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் கடனே இல்லைன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாய்ப்பு குறைவு. ஆமென். நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான், ஒரு அல்லேலூயாவும் வரல. அப்போது எல்லாம் இருக்கு, வாங்கி வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் கடன் வாங்க யோசித்தோம், இன்னைக்கு அவ்வளவும் கடன். காரணம் என்ன? வெறுமை, வறுமை, ஆசீர்வாதம் இல்லை. ஜெபிக்கிறோம், தேவனை தேடுறோம், ஆனால் கூடவே ஒரு ஒழுங்கில்லாத நிலைமை. தேவனை உண்டாக்கின பூமி தான், தேவன் சிருஷ்டித்த பூமி தான், ஆனால் இந்த பூமி ஒழுங்கின்மையாய் மாறின உடனே அடுத்தது அதே தேவன் உண்டாக்கின பூமி தான் இப்போ வெறுமையாய் மாறிவிட்டது. வாழ்க்கையில வெறுமை. பிரைஸ் காட். எவ்வளவு சம்பாதித்தாலும் வெறுமை, ஆசீர்வாதம் இல்ல. இந்த நாட்களில் நான் ஜனத்திற்காக அதிகமாய் தேவ சமூகத்தில் போராடுகிற, தேவனோடு போராடுகிற ஒரு காரியம், ஏன் ஆண்டவரே ஜனம் ஆசீர்வாதமா இல்லை? இதற்காக தான் போராடிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும்னு சொல்லி இருக்கு. ஆனா ஜனம் இன்னைக்கும் கடன் வாங்கிட்டு இருக்கு. ஜனம் வறுமையில் இருக்கு. ஜனம் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. ஜனம் இன்னைக்கும் 5க்கும் 10க்கும் அலமோதிக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஒரு படி மேல வந்து சொன்னா எங்களை போன்ற ஊழியர்கள் வரைக்கும் இந்த நாட்களிலே வெறுமையில் ஆமென் கஷ்டப்படுகிற நிலைமை. எல்லாரையும் சொல்லல. பிரைஸ் காட். இந்த நாட்களில் அநேகர் அப்படித்தான் இருப்பதை நான் பார்க்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? எங்க ஒழுக்கம் இல்லாமல் போகிறதோ, எங்க ஒழுங்கீனம் வருகிறதோ, எங்க தேவன் உண்டாக்கின அந்த தன்மை, தேவனுடைய நோக்கம் கெடுக்கப்படுகிறதோ, அங்க சத்துரு வெறுமையை உண்டாக்கி விடுகிறான். ஒழுங்கின்மையும் வெறுமையும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஒழுங்கின்மை, வெறுமை, ஆனால் அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க. இந்த பூமி ஒழுங்கில்லாம வெறுமையாயிருக்கு. இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு, இந்த பூமியை ஒழுங்குபடுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஒரு ஆதாமை அல்ல, 1,00,000 ஆதாமை உண்டாக்கி இந்த பூமியில விட்டிருந்தா கூட அவர்களால் இதை ஒழுங்குபடுத்தி இருக்க முடியாது. மனிதனால் கூடாது. இப்போ அது கர்த்தரால் ஆயிற்று என்பது போல எந்த சத்துரு இந்த பூமியை ஒழுங்கில்லாமல் மாற்றினானோ
இந்த பூமியை வெறுமையாக்கினானோ அதே பூமியை மறுபடியும் நிரப்புவதற்காக, மறுபடியும் ஆசீர்வதிப்பதற்காக, இந்த பூமியை மறுபடியும் பிரகாசம் உள்ளதாய், வெளிச்சம் நிறைந்ததாய், ஆசீர்வதிக்கப்பட்டதாய், ஒழுங்குள்ளதாய் மாற்றுவதற்காக அங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 2வது வசனத்துல படிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பாத்தீங்களா? விழுந்து போன இருள் எங்க போயிருக்கு பாருங்க. தரையில விழுந்து இந்த பூமியை ஒழுங்கில்லாமல் மாற்றிவிட்டு, வெறுமையாய் மாற்றிவிட்டு அந்த இருள் ஆழத்திற்கு போய்விட்டது. இப்ப ஆழத்துல இருள் இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். எங்க அசைவாடி கொண்டு இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. விழுந்தது எங்க? விழுந்தது எங்க? ஏசாயா 14:12 படிச்சோம்ல. விழுந்தது எங்க? எங்க விழுந்தான்? தரையில வந்து விழுந்தான். வெட்டாந்தரை தரை இருந்திருக்கு. அன்னைக்கு தேவன் முதல்ல சிருஷ்டித்த போது ஃபுல்லா தரை இருந்திருக்கு. ஆமென். இந்த தரையில வந்து அவன் விழுந்த உடனே வரலாறு காணாத சுனாமி உண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பூமி முழுவதும், குளோபு முழுசும் தரையில் தண்ணி மூடி இருக்கு. என்ன மூடி இருக்கு? ஜலம் மூடி இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஜலம் மூடி இருக்கிறது. அதனால தான் இப்போ பூமி ஒழுங்கு இல்லாம வெறுமையா இருக்கு. ஆனா இதை மறுபடியும் மாற்றுவதற்காக அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை செய்வதற்காக, தேவன் இங்கே ஒரு புதிய காரியத்தை செய்வதற்காக என்ன செய்கிறார் தெரியுமா? ஆமென். இந்த கெடுக்கப்பட்டிருக்கிற பூமியில, இந்த கெடுக்கப்பட்டிருக்கிற இந்த குளோப்ல, இந்த ஜலத்தின் மேல யார் இப்ப அசைவாடி கொண்டிருக்கிறா? ஒழுங்கில்லாம போனது உண்மைதான். ஆமென். வெறுமையாய் போனது உண்மைதான். ஆனா இப்போ இந்த ஜலத்தின் மேல ஆவியானவர் அசைவாட ஆரம்பிக்கிறார். ஆமென். சொல்லுங்க. எங்க ஆவியானவர் அசைவாடுகிறாரோ அங்க கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஆமென். பிரைஸ் காட். நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒழுங்கில்லாம கெடுக்கப்பட்ட நிலைமையில, பிரைஸ் காட், நீங்க வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக தேவன் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை, மகிமைய, மேன்மைய இழந்து போனவர்களாக ஒரு வெறுமையாக்கப்பட்ட அனுபவத்தில் இங்க வந்திருக்கிறீங்களா? அன்றைக்கு அந்த ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இன்றைக்கு இந்த முதல் நாள் கூட்டத்தில், இந்த ஆமென் கன்வென்ஷன் மைதானத்தில் உங்கள் மேல் இன்றைக்கு ஆவியானவர் அசைவாட வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடுவாராக, அசைவாடுவாராக. ஆவியானவர் அசைவாட அசைவாட என்ன நடக்குது தெரியுமா? அது வரைக்கும் அந்த பூமி ஒழுங்கில்லாம இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. ஆனா ஆவியானவர் அசைவாட 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 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். ஆமென். ஒவ்வொன்னா மாறுது. கிளைமாக்ஸ் மாறுது. காட்சிகள் மாறுகிறது. பூமியின் நிலைமை மாறுகிறது. பூமியை சூழ்ந்திருந்த தண்ணி எல்லாம் விலகி ஒரு இடத்துல சேர்க்கப்படுகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்தினார். யாராலையும் முடியாது, எதுவும் நடக்காது. நினைச்சு வந்திருக்கிறியா தேவ பிள்ளையே? இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். கைகளை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்லா கைகளை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்லா இது போதாது. நல்ல கைகளை தட்டி ஆமென். ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் மேல் அசைவாடுங்க. சத்தமா சொல்லுங்க. என் மேல் அசைவாடுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எலியாவின் தேவனே என் மேல் அசைவாடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் நிழலிடுவீராக. எல்லாம் சொல்லுவோமா? சேர்ந்து கரங்களை தட்டி வாயை திறந்து எல்லாம் ஜெபமாய் ஆண்டவரை நோக்கி தாகத்தோடு. ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே இப்போ இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள்
அக்கினி ஜுவாலையே. கையை தட்டி சொல்லுவோமா? அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சத்தமா, அசைவாடும் எங்கள் ஜுவாலையே. எலியாவின் தேவனே, இப்போ இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, இப்போ இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி தேவனே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சேர்ந்து, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கைகளை தட்டி எங்கள் மீது அசைவாடுங்கப்பா. ஆவியானவர் அசைவாடினால் போதும், உங்க வாழ்க்கையில எல்லாம் மாற ஆரம்பிக்கும். இருள் மாறும், ஆழத்தில் இருக்கிற இருள் மாறும், வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். உங்கள் வறுமைகள் மாறும், வெறுமைகள் மாறும், ஆசீர்வாதத்தின் மழை உங்கள் மேல் பெய்யும். எலியா ஜெபித்த போது பெய்யாதபடி அடைக்கப்பட்டிருந்த வானம் மழையை பொழிந்தது போல, ஆமென், உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் வானங்கள் எல்லாம் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக. அது கர்த்தரால் ஆயிற்று. ஆமென். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி தெய்வமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். பிரைஸ் காட். ஆவியானவர் அசைவாடினால் போதும். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கா? உங்க வாழ்க்கை ஒழுங்கில்லாம இருக்கா? உங்க வாழ்க்கையில வானம் அடைக்கப்பட்டு இருக்கா? உங்க வாழ்க்கை இருள் நிறைந்ததாய் அந்தகாரமுடையதாய் இருக்கா? நீங்க கவலையப்படாதீங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியானவர் அசைவாடும்படி, ஆமென், சத்தம் போட்டு கூப்பிடுங்க. வாயை திறந்து, ஆவியானவரே, என் குடும்பத்தின் மேல் அசைவாடும், எங்க சபையின் மேல் அசைவாடும், எங்க ஊழியத்தின் மேல் அசைவாடும், எங்கள் மேல் அசைவாடுவீராக. ஆவியானவர் அசைவாட அசைவாட, தேவன் அசைவாட அசைவாட எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இங்க ஆவியானவர் அசைவாடினார். அவருடைய அசைவாடுதல் தான் முக்கியம். சபைக்கு வருவது, தேவ சமூகத்துக்கு வருவது, ஆமென். இங்க சபைக்கு வர்றது நாட்டாம பண்றதுக்கு கிடையாது, சபையில் அரசியல் பண்றதுக்கு கிடையாது, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு காமிக்கிறதுக்கு கிடையாது. நம்ம தேவனை தேடி வருவதெல்லாம் எனக்கு ஒரு பதவி கிடைக்குமா, நான் மேலே உட்கார முடியுமான்னு நினைக்கிறதுக்கு கிடையாது. சபைக்கு வருவதெல்லாம் எதுக்கு தெரியுமா? தேவ ஆவியானவர் என் மேல் அசைவாடினால் போதும் என்ற ஒரே நோக்கத்துக்காக. இந்த ஒரு நோக்கத்துக்காக உன்னால தெய்வ சமூகத்துக்கு வந்து தாழ்த்த முடியுமானா, ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார். அவர் அசைவாடும் போது உங்கள் நிலைமை மாறும், கர்த்தரால் ஆகும். சாத்தானினால் கெடுக்கப்பட்டது, பிசாசினால் ஒழுங்கீனமாக்கப்பட்டது, சத்துருவினால், மந்திரவாதத்தினால், பில்லி சூனியத்தினால் வெறுமையாக்கப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். ஆமென். சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னைக்கு நிறைய வேணாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வர்மம்லாம் சொல்லுவாங்க. வர்மம் இன்னைக்கு எல்லா வர்மமும் இருக்கான்னு தெரியல. தொடு வர்மம், தட்டு வர்மம், அடி வர்மம், இந்த வர்மம்லாம் இருக்கான்னு தெரியல. ஆனால் ஒரு வர்மம் மட்டும் நம்ம ஊரில் ரொம்ப நல்லா கிரியை செய்துக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? நோக்கு வர்மம். என்ன வர்மம்? சத்தமாக சொல்லுங்களேன். என்ன வர்மம்? நோக்கு வர்மம். இது ஒரு பார்வையிலேயே வர்மத்தை உண்டாக்கிடுவாங்க. என்ன வர்மம்? நோக்கு வர்மம். ஒருத்தவன் என்ன பண்ணானா, ஒரு புது பைக்கு வாங்கிட்டு வந்தானா. புது பைக்கு வாங்கிட்டு வந்து பைக்குக்கு பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சானா. ஸ்டேட்டஸில் வச்ச உடனே
எல்லாம் பார்த்துருக்காங்க. ஸ்டேட்டஸில் வச்சா யாரெல்லாம் ஸ்டேட்டஸை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும், அப்படி தானே? அன்றைக்கி நைட்டு பார்த்துருக்குறான், சொந்தக்காரங்க அத்தனை பயலும் பார்த்துருக்குறாங்க. மறுநாள் பார்த்தா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் சீனமாக இருக்குது, எழும்பவே முடியலை, வயிறெல்லாம் கலக்குது. ஆமேன். படுத்த படுக்கை விட்டு எழும்ப முடியல, மறுநாள் வேலைக்கே போக முடியல, காய்ச்சல்லாம் வந்துருச்சு. அப்புறம் மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியம் பார்த்துருக்கிறார், ஒன்றும் நிற்கலை. ரெண்டாவது நாள் இது தொடருது. பயந்து போய் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போனாராம். இவருக்கு இருக்கிற நெஞ்சு வலி, வயிறு வலி, தலை சுத்தெல்லாம் பார்த்த உடனே சிடி ஸ்கேன் எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், எக்கோ எடுக்கணும்னு எல்லாத்தையும் எடுத்தாராம். எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னாராம், மக்கா உனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா ஏன் இப்படி இருக்குன்னு தான் தெரியல, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு விட்டமின் மாத்திரை எழுதி கொடுத்தாராம். ஒண்ணுமே இல்லாட்டினாலும் டாக்டர் சும்மா அனுப்ப மாட்டாங்க. நம்மளை பார்த்துருக்கீங்களா, 2 மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்புவாங்க. அது என்ன மாத்திரை நமக்கு தெரியாது. மெடிக்கலில் தெரிஞ்ச மெடிக்கலில் இது என்னத்துக்குன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இது சும்மா விட்டமின் மாத்திரை தான். ஏன்னா வந்துட்டீங்கன்னு 2 மாத்திரையாவது கொடுத்து அனுப்பணும்னு அவங்க அனுப்புகிறாங்க. அப்படி தான் அவரையும் அனுப்புகிறாராம். அப்போ வீட்டில் வந்து சீனத்தோடு உட்காந்துருக்கிறார். அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாராம். என்ன ஒரு மாதிரி இருக்கிற? அது ஒன்றும் இல்லை, 2-3 நாளாக எனக்கு நல்ல உடம்பு சரியில்லை, பார்த்து கேட்டியா, எனக்கு நெஞ்சு வலிக்குது, தலை சுத்துது, வயிறெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் சீனமாக இருக்கு, அடித்து போட்டா மாதிரி, நான் எழும்ப முடியல, வேலைக்கு போக முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னாராம். உடனே அவர் சொன்னி, என்ன பண்ண, என்ன சாப்பிட்ட? நான் ஒன்றும் சாப்பிடல, முந்த நாள் புது வண்டி வாங்கிட்டு வந்தேன், வண்டியை வாங்கிட்டு வந்து நல்லா தான் வந்தேன், ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டேன், படுத்து தூங்கினேன், காலையில் எந்திரிச்சா இப்படியெல்லாம் இருக்குன்னாராம். அப்போ தான் அவருக்கு புரிஞ்ச, ஓஹோ இதான் கதையா, நீ ஒன்றும் பண்ணாத மக்கா, உன்னை யார் ஸ்டேட்டஸ்லாம் அப்படி போட சொன்னா? நாளைக்கு இன்னைக்கே என்ன பண்ணு, நீ ஒரு ஸ்டேட்டஸ் வை, என்னன்னா என்னுடைய பைக் ஆக்சிடென்ட் ஆகி விட்டது அப்படின்னு லெட்டரில் எழுதி ஒரு ஸ்டேட்டஸ் வையினாராம். அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணான்னா, அவன் நான் வாங்கின புது பைக் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது, எனக்காக கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள்னு ஸ்டேட்டஸ் வச்சானா. பிரைஸ் காட். வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தானா, முதல்ல ஒரு சொந்தக்காரர் பார்த்தாராம். அந்த முதல்ல ஒரு சொந்தக்காரர் பார்த்த உடனே தலை சுத்து போச்சான். அல்லேலூயா. அடுத்த ஒரு சொந்தக்காரன் பார்த்தானா, வைத்த வலி போச்சான். அடுத்த ஒரு சொந்தக்காரன் பார்த்தானா, நெஞ்சு வலி போச்சான். அடுத்த ஒரு சொந்தக்காரன் பார்த்தானா, சீனெல்லாம் போச்சான். குடும்பக்காரங்க அத்தனை பேரும் பார்த்தாங்களாம். ஆல் ரைட் எழும்பிட்டார், மறுநாள் வேலைக்கு போயிட்டார். அப்பதான் நினைச்சாரா, இது பெரிய நோக்கு வருமமா இருக்கும் போல் இருக்கே நினைச்சாராம். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நோக்கு வருமெல்லாம் வேலை செய்தா? நல்லா இருந்தா போதும், அப்படி ஒரு பார்வை பார்த்தா போதும், ஒரே பார்வையில். ஆமேன். பேயால கெட்டவனை விட வாயால கெட்டவன் தான் அதிகம்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதே மாதிரி பிரைஸ் காட், யாரால கெடுறோமோ இல்லையோ இந்த பார்வை இருக்கு பார்த்தீங்களா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு வாங்க. நான் வேலை கிடைச்சிட்டா அப்படின்னு பார்ப்பான், அதுதான் அவனுக்கு கடைசி வேலையா இருக்கும், அதான் நீ கடைசியா போனதா இருக்கும், அதோட வேலை போயிடும். எப்படி போச்சு எதுக்கு போச்சுன்னே தெரியாது. இவன் மண்டே பிச்சுக்கிட்டு இருப்பான், கம்பெனிக்காரனுக்கும் தெரியாது. ஏன் சார் என்ன வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா, எனக்கே புரியலையா வேலையை விட்டு தூக்கணும்னு தோணுச்சு, தூக்கிட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல பொறாமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பொறாமை. பிரைஸ் காட். ஆமென். வன்கண், வஞ்சகம், பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள், பில்லி சூனியம், மாந்திரிகம், வைப்பு, எடுப்பு, ஏவல், எதுவா இருக்கட்டுங்க. பிரைஸ் காட். இதெல்லாம் தாண்டி நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தரால் ஆயிற்று. என் வாழ்க்கையில இந்த காரியம் கர்த்தரால் ஜெயமாய் முடிந்தது, கர்த்தரால் இந்த காரியம் விடுதலையாய் முடிந்தது, கர்த்தரால் என்னுடைய வாழ்க்கை வெறுமை மாறியது, கர்த்தரால் அந்தகாரம் மாறியது என்று சொல்லுகிற இடத்திற்கு நீங்கள் வர வேண்டுமானால் அதற்கு ஒன்னே ஒண்ணுதான், ஆவியானவர் அசைவாடினா போதும். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஆவியானவரே என் மேல் அசைவாடுங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஒரு வாயும் சும்மா இருக்க கூடாது. இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கூப்பிட்டீங்கன்னா, நல்லா கேளுங்க, உங்களுக்காக தான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அந்த சராசரத்தை உண்டாக்கி உங்களையும் உருவாக்கி வைத்துவிட்டு தேவன் நீங்க கஷ்டப்படுவதை பார்த்து, நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையில எல்லாம் தானா நடக்குதுன்னு சொல்லி புலம்புவதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவன் உங்களை உண்டாக்கி வைக்கல. நமக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய, நமக்காக எல்லாவற்றையும் செய்ய. ஆமென். நீ கூப்பிட்டால் உன் சத்தத்துக்கு இறங்கி பதில் கொடுக்க, உன் தாகத்தை தீர்க்க
இருக்க உன் யுத்த களத்துல ஒரு ஜெயவேந்தனாய், ஆமென், ஒரே மனிதனை முறியடிப்பதை போல உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பதற்காகத்தான் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் ஒரு வாயும் சும்மா இருக்க கூடாது. வாயெல்லாம் திறக்கணும், வாயெல்லாம் துதிக்கணும். தெய்வமே துதிங்க பாப்போம், நல்லா துதிங்க பாப்போம். பிரைஸ் காட். நல்ல கையை தட்டி பின்னால சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, பின் வரிசையில் இருக்கிறவங்க ஒருத்தர் அமைதியா இருக்க கூடாது. இயேசுப்பா கூப்பிடுங்க. இயேசுவே, ஆவியானவரே, என்ன உயிர்ப்பையும் என்னுடைய வாழ்க்கையில என்ன ஒழுங்கில்லாம வெறுமையாய் மாற்றும்படி போராடுகிற வல்லமைகளை அழித்து போடுவீராக. ஹல்லேலூயா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாம் சொல்லுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சத்தமா. ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கையதே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. நல்லா உயர்த்துங்க பாப்போம் சத்தமா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். வல்லமை இறங்கி வருவதாக. உயிர்ப்பிக்கிற வல்லமை, பலப்படுத்துகிற ஆவியானவர், சர்வ சக்தனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஆவியானவரே, அசைவாடுதல் உண்டாவதாக. Praise God. வறுமைகள் மாறட்டும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும், பில்லி சூனிய வல்லமைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள், ஏவலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே ஆமென் அழிக்கப்படுவதாக கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அசைவாடும் ஜுவாலையே. ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாட அசைவாட எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும். அது கர்த்தரால் ஆயிற்று. ஆமென். ஒழுங்கப்பட்ட பூமியை மறுபடியும் செழிப்பாய், ஆமென், ஆசீர்வாதமாய் மாற்றுவது கர்த்தரால் ஆயிற்று. அது கர்த்தரால் முடியும்னா உங்க வாழ்க்கையில் இந்த நிலைமையை மாற்ற தேவனால் முடியும். அல்லேலூயா. 2வது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். தீர்க்கதரிசியை கொண்டு அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்திட்டு இப்ப தேவன் கேட்கிறார். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். Praise God. Hallelujah. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவர் சொல்றாரு, தேவரீர் அதை அறிவீர், உமக்கே தெரியும். ஆனா இங்க கர்த்தர் சொல்றார், இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, என்னுடைய வார்த்தையை சொல்லு. அப்போ அந்த தீர்க்கதரிசி எலும்புகளை பார்த்து பேச பேச அந்த வார்த்தை அந்த எலும்புகளை சந்திக்க சந்திக்க அந்த எலும்புகளுக்குள்ளே ஆவி பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது அந்த எலும்புகள் எல்லாம்
எப்படி என்ன ஆச்சான்? உயிரடைந்து காலூன்றி கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த எலும்பெல்லாம் எந்த எலும்பு, எப்படி இந்த எலும்பு வந்துச்சுன்னு ஏதாவது என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த எலும்பு யாருன்னு தெரியுமா? இந்த எலும்புலாம் நாடோடி கூட்டமா? ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு குடிபெயர்ந்து போகும்போது செத்து சுண்ணாம்பாகி எலும்பாய் மாறி போன ஜனக்கூட்டமா? அல்லது ஏதாவது ஒரு கொள்ளை நோயை பார்த்து யுத்தத்தை பார்த்து பயந்து ஓடும் போது இந்த கூட்டம் எல்லாம் செத்து ஆமென் மக்கி எலும்பாய் மாறிவிட்ட கூட்டம் அந்த எலும்பா? இந்த எலும்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த எலும்பெல்லாம் எலும்பா மாறுறதுக்கு முன்னாலேயும் ஒரு பெரிய சேனையாக நின்று இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இது ஒரு பெரிய சேனை. பிரைஸ் காட். தேவனை அறிந்த சேனை. அதனாலதான் இந்த எலும்புகள் மேல ஆவி பிரவேசிக்கும் போது எலும்பு உயிரடையுது. இந்த எலும்புக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இருக்கு பாருங்க. இந்த எலும்பை தேவன் தேடி வருகிறார். இந்த எலும்பை உயிர்ப்பிக்க ஒரு நோக்கத்தை வைக்கிறார். இந்த எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். அப்ப இந்த எலும்பெல்லாம் ஏற்கனவே எலும்பா மாறுவதற்கு முன்னாலேயே தீர்க்க தரிசனத்தை கேட்டு பழக்கப்பட்ட ஆமென் சரீரம் சேனை தேவ பிள்ளைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு சேனை, இந்த சேனை ஒரு சத்துருவுக்கு முன்பாக மேற்கொள்ள நின்று இருக்கிறது. ஆனா அன்னைக்கு இருந்த ஆமென் பிரச்சனையில போராட்டத்தில் அன்னைக்கு அவர்களுக்குள் இருந்த ஆவிக்குரிய நிலைமையில அந்த சத்துருவை மேற்கொள்ள முடியாம அவர்கள் தோற்று கொல்லப்பட்டு இப்போ எலும்புகளாய் மாறி இருக்கிறார்கள். ஆமென். ஏதோ ஒரு சத்துருவால, ஏதோ ஒரு போராட்டத்தால, ஏதோ ஒரு ஆமென் அந்தகார கிரியைகளினால இந்த சேனை தோற்கடிக்கப்பட்டு, ஏதோ ஒரு துரோகத்தால இந்த சேனை தோற்கடிக்கப்பட்டு ஆமென் மடங்கடிக்கப்பட்டு இப்போ உலர்ந்த எலும்பாய் மாறி இருக்கிறது. அதனால தான் இந்த எலும்பை தேவன் மறுபடியும் உயிர்ப்பிக்கும் போது அது மறுபடியும் உயிரடைஞ்ச போது மறுபடியும் எப்படி நிக்குது? மறுபடியும் எப்படி நிக்குது? அதே சேனையாக. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ இந்த எலும்பு உயிரடையும் போது மறுபடியும் சேனையா நிக்குது. அப்ப அந்த சேனையா நிற்பதற்கு காரணம் என்ன? எதுக்காக இந்த சேனையா நிக்கும்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் இதை உயிர்ப்பிக்கிறார். இதை சேனையாய் நிறுத்துவதற்காகத்தான் தேவன் உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு காலத்திலே தேவனுக்காக பிரகாசித்தவர்கள், தேவனுக்காக எழும்பி போரடித்தவர்கள், தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்தவர்கள், மணிக்கூறு கணக்கில் ஜெபித்தவர்கள், தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்தவர்கள், ஆமென் ராஜ்யத்தை அசைத்தவர்கள். ஆனா இன்னைக்கு உலர்ந்த எலும்புகளாக. ஒரு காலத்தில் ஜெபிச்சேன், இன்னைக்கு ஜெபமே இல்லை. ஒரு காலத்தில் துதிச்சேன், இன்னைக்கு துதியே இல்லை. ஒரு காலத்தில் எப்படி விசுவாசிச்சேன் தெரியுமா? விசுவாசம் எனக்குள்ள இருந்துச்சு தெரியுமா? ஆனா இன்னைக்கு விசுவாசமே இல்லை. பிரைஸ் காட். ஒரு காலத்தில் தேவனுக்காக உயிரை ஜீவனை கொடுக்கவும் இரத்த சாட்சியா மரிக்கவும் ஆயத்தமா இருந்தோம். ஆனா இப்போ இந்த கூட்டத்தில் பின்னால இந்தா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டா இந்த பக்கம் எத்தனை பேர் சாடி ஓடுறோம், அந்தால எத்தனை பேர் சாடி ஓடுறோன்னு தெரியாது. அப்போ அவ்வளவு தைரியம் இப்போ நமக்குள்ள இருக்கு. பிரைஸ் காட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் ஒரு கால அந்த 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 ஸ்லோகன்லாம் அப்படிதான், டயலாக்லாம். ஒரு காலத்துல இன்னைக்கு உலர்ந்த எலும்பாக, இன்னைக்கு உயிரற்ற எலும்பாக, இன்றைக்கு சடலமாக, இன்றைக்கு தேவனுக்காய் செயல்பட முடியாதவர்களாக, ஆமென் இன்றைக்கு எழும்ப முடியாதவர்களாக. ஆனா இந்த கூட்டத்தை இப்படியே விட்டுட்டு போக தேவன் விரும்பல.
இந்த முதலாம் நாள் கன்வென்ஷன்ல இந்த கூட்டத்தை மறுபடியும் சேனையா எழும்பி நிற்க வைப்பதற்கு தேவன் இங்கே உலாவார். அல்லேலூயா. ஒரு காலத்துல இல்லை, இப்பவும் நான் கர்த்தருக்காக அந்த மாதிரி இல்லை, அதை விட அதிகமா, அதை விட மேன்மையா, அதிக பலத்தோட பிரைஸ் காட் யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, எகிப்து தேசத்துல இருந்த போது, அன்னைக்கு புறப்பட்ட போது ஒரு காலத்துல நாங்க பலசாலிகளா இருந்தோம் என்று மட்டும் அல்ல. ஆமென். வேதம் சொல்லுது, புறப்பட்ட நாளில் இருந்த அதே பலன் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்குள் இருக்கிறது. காலேப் சொல்றான், ஆமென், மலை தேசத்தை தாரோம். அந்த பலன் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இருக்கு. அன்னைக்கு என்ற டயலாக் மட்டும் இல்ல, இன்னைக்கும் மலை தேசத்தை தாரும், நாங்கள் சுதந்திரிப்போம். இன்றைக்கும் தேவனுக்காக எழும்புவோம், இன்றைக்கும் தேசத்தை கலக்குவோம், இன்றைக்கும் ராஜ்யத்தை கட்டுவோம், இன்றைக்கும் ஏதாவது தேவனுக்காக செய்ய துடிப்புள்ளவர்களாய் நிற்போம். எத்தனை பேர் இன்னைக்கு நிக்கிறோம்? உலர்ந்து போயிருக்கிறோம். ஆமென். மரித்து பல காலங்கள் கடந்து போய் மிகவும் உலர்ந்து போய் உயிர்ப்பிக்கப்படும் என்கிற அந்த நிலைமையே, அந்த வாய்ப்பே, நம்பிக்கையே அந்த எலும்புகளுக்குள்ள இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய சொல்றார் தெரியுமா? மனுபுத்திரனே, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த எலும்புகளை பார்த்து பேசணும். ஆமென். அந்த எலும்புகளை பார்த்து அந்த தீர்க்கதரிசி பேச பேச, கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச, இப்போ அந்த எலும்புகளுக்குள்ள ஆவி உண்டாகுது, ஆவி பிரவேசிக்குது, ஜீவன் உண்டாகுது, தசைகள் தோள்கள் உண்டாகுது, நரம்புகள் உண்டாகுது, இல்லாதவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. இந்த எலும்புகள் மறுபடியும் சேனையாய் எழும்பி நிற்கிறது. வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு பாருங்க. பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கேட்க கேட்க இந்த வார்த்தையும் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை உண்டாக்கி கொண்டு தான் இருக்கும். ஆமென். ஒரு நரம்ப, ஒரு எலும்ப, ஒரு தசைய, ஒரு தோலை, ஒரு இரத்த நாளங்களை, ஒரு ஆர்கன்ஸை, ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள இந்த வார்த்தை உண்டாக்கி கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உருவாக்குகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்குகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எழும்பி நம்மை மறுபடியும் நிற்க வைக்கிற, சேனைகளாய் நிற்க வைக்கிற வார்த்தை. பிரைஸ் காட். இந்த வார்த்தையை பேச பேச, அதனால தான் பூமியில இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செய்யும் போது, ஆமென், எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார் தெரியுமா? எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? 3 பேரை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? அந்த 3 பேரையும் வார்த்தையினால தான் எழுப்பினார். ஆமென். வார்த்தை. லாசரு கல்லறை கிட்ட வந்து நின்னுட்டு இப்ப சொல்றார், அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. லாசருவே வெளியே வா என்று சொன்னார். ஆமென். அப்படின்னா அர்த்தம் என்ன? லாசரு நீ மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. லாசருக்கு அம்மா அப்பாலாம் அங்கே ஏற்கனவே அடக்கம் பண்ணியிருந்தா, லாசருக்கு மாமா மச்சம் மாமிலாம் அங்கே உள்ள கிடந்தா எல்லாம் எந்திரிச்சு வந்துடக்கூடாது. லாசருவே நீ மட்டும் வா. அல்லேலூயா. ஆமென். மற்றதெல்லாம் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு பண்ணவங்க கேட்டால் தான் தெரியும். இல்லை, ஒரு தம்பதி ரொம்ப லவ்வபலான தம்பதியாம், இஸ்ரவேல் தேசத்திற்கு சுற்றுலா போனார்களாம். என்ன போனாங்க? டூர் போயிருக்கிறாங்க. போகும்போது அங்கே வச்சு அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. இப்போ டூர் போன அந்த கூட்டம் அவங்கெல்லாம் துக்கமாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி காண்பிக்கக்கூடிய அந்த கைடு என்ன பண்ணுறாருன்னா, ஐயா நீங்கள் இங்கேயே உங்கள் மனைவியை அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா $100 செலவோட முடிஞ்சு போயிடும். சின்ன செலவு தான், $100 அடக்கத்தை முடிச்சிடலாம். ஆனால் இந்த டெட் பாடியை நீங்கள் இந்தியாவுக்கு கொண்டு போகணுன்னா $2000 செலவாகும். ஆமென். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அவங்க கொஞ்சம் மிடில் ஃபேமிலி தான். உடனே ரொம்ப யோசித்தாராம். கூட வந்தவங்களாம் சொன்னாங்களாம், ஐயா உங்களுக்கு யார் இருக்கா? நீங்கள் 2 பேர் தான் உங்கள் வாழ்க்கையில், உங்களுக்கு பிள்ளைகள்லாம் கூட கிடையாது, நீங்கள் ரொம்ப அன்பான ஃபேமிலி, அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணணும், அங்கே எல்லாரும் பார்க்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இங்கேயே அடக்கம் பண்ணிடலாமே. இயேசு பிறந்து மரித்து உயிரோடு எழும்பின பூமி வேற, இது புண்ணிய பூமி, பரிசுத்த பூமி, இங்கேயே அடக்கம் பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னாங்களாம்.
அவர் யோசித்து கடைசியாக சொன்னாராம், இல்லை வேண்டாம் $2000 செலவானாலும் பரவாயில்ல, நான் என் வீட்டுக்காரியை இந்தியாவுக்கு கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுறேன்னாராம். அப்போ எல்லாம் நினச்சாங்களாம் அவ்வளோ அன்பு போல் இருக்குன்னு நினச்சாங்களாம். ஒருத்தர் மட்டும் பேசியெல்லாம் முடிச்சுட்டு, ஏன் ஐயா இங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு அது வரைக்கும் தூக்கிட்டு போகணுன்னு நீங்கள் அவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர்கிட்ட அவர் சொன்னாராம், ஐயா இது ஏற்கனவே பரிசுத்த பூமி, இயேசு நடந்து தெரிஞ்ச பூமி, இங்கே அடக்கம் பண்ணன்னு வச்சுக்கோங்க. இயேசு எலும்புனா மாதிரி பின்னாலேயே எலும்பி அடுத்த ஃப்ளைட்டில் என் வீட்டுக்கு வந்தார்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் செத்து போனவ எலும்பவே வேண்டாம். அதனால தான் இந்தியாவில் போய் அவளை ஒரேடியாக அடக்கம் பண்ணிடலான்னு நினச்சான் அப்படின்னாராம். அல்லேலூயா. இந்த மாதிரி உள்ள லாசரு கல்லறைக்கு பக்கத்தில் பின்னால் கல்ற அந்த கல்ற இந்த கல்றையிலெல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஜோம் பண்ணி எவ்வளோ அடக்காராதனை எப்படியெல்லாம் வச்சது எலும்பக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ இயேசு போய் 19 வெளியே வா அப்படின்னா வந்திருப்பார். அவர் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதனால தான் இப்ப இயேசு சொல்றார், லாசருவே வெளியே வா. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது யாரை உயிரோடு எழுப்பினாரு? நாயின் ஊர் விதவையினுடைய மகனை, வாலிபனை. அவனையும் எப்படி எழுப்பினாரு? போய் பாடையை தொட்டு எழும்பி வா அப்படின்னு சொல்லல. வாலிபனே எலும்பு, நீ மட்டும் எலும்பு. என் வார்த்தைக்கு அவ்வளவு அவர் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை. எழும்பு அப்படின்னா எல்லாம் எந்திரிச்சிரும். அதனால அவர் சொல்றார், வாலிபனே எழும்பு. பிரைஸ் காட். மூணாவது யாரை உயிரோடு எழுப்பினாரு? யார? ஒரு சின்ன 12 வயசு பிள்ளைய. அதையும் என்ன பண்றாரு? கையை பிடிச்சு எப்படி எழுப்புறாரு? மகளே எழும்புனா எல்லா மகளும் எழும்பிரும். அதனால தான் சொல்கிறேன், சிறு பெண்ணே நீ மட்டும் 12 வயசு ஆயும் செத்து கிடக்கிற சிறு பெண்ணே எழும்பு, தலித்தாகுமே, அவன் மட்டும் எழும்புறா. அப்படின்னா அந்த வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று பாருங்கள். ஆமென். அதனால தான் அன்றைக்கு 100க்கு அதிபதி சொன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. பிரைஸ் காட். ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. தெரியுமா? ஒரு வார்த்தை போதுங்க உங்க தலையெழுத்த மாற்றும். ஒரு வார்த்தை போதுங்க உங்க ஸ்டேட்டஸை மாற்றும். ஒரு வார்த்தை போதுங்க உங்க வாழ்க்கை நிலைமையை மாற்றும். தேவனுடைய ஒரு வார்த்தை போதும், எலும்ப மறுபடியும் எழுப்பி சேனையாக நிறுத்தும். ஆமென். இந்த வார்த்தை மறுபடியும் அந்த எலும்பெல்லாம் சேனையாய் நிறுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உயிரோட எழும்பின பின்னால மறுபடியும் அவர்கள் சேனையாகவே நின்றார்கள். என்ன காரணத்துக்காக சேனையா நின்னாங்க? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. என்ன காரணம்? அந்த எலும்புகள் ஒரு தவிப்போடு காஞ்சு போய் கடந்துச்சு. சாகும்போது ஒரு ஏக்கத்தோடு செத்து போய் கடந்துச்சு. இவ்வளவு நாளா காஞ்சு கடந்துச்சு. அந்த எலும்புக்குள்ள மறுபடியும் ஆவி பிரவேசித்து உயிர் வந்தவுடனே அந்த எலும்புக்குள்ள உயிர் மட்டும் வரல. அந்த எலும்பு சாகிறதுக்கு முன்னால அந்த ஜீவனுக்குள்ள இருந்த ஏக்கமும் தாகமும் அந்த எலும்புக்குள்ள மறுபடியும் வருது. அதனாலதான் இப்ப உயிரடைந்த பின்னால எப்பா தப்பிச்சோம் பிழைச்சோன்னு சொல்லி வீட்டை தேடி போவோம், மனைவி பிள்ளைகளை தேடி போவோம், சொந்த நாட்டை தேடி போவோம். இத்தனை வருஷமாகி விட்டதே அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள 2ஆம் உலகப் போர்ல ஜப்பானை சேர்ந்த ஒரு சிப்பாய் 2ஆம் உலகப் போர்ல ஒரு காட்டுக்குள்ள இருந்தாராம். அந்த காட்டு ஒரு பெட்டாலியன். அதில் அந்த கமாண்டரும் அந்த சிப்பாயும் மட்டும்தான் உயிர் பிழைத்தார்களாம். அப்போ அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த சிப்பாயிட்ட கமாண்டர் சொல்லிட்டு போனாராம், நான் திரும்ப வருவேன், வர்ற வரைக்கும் இங்கேயே இரு அப்படின்ட்டு போனாராம். போனவர் செத்து போயிட்டாரு. ஆனால் ஏறக்குறைய 40 வருடமாக அந்த சிப்பாய் அந்த காட்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறார். கொஞ்ச காலத்துக்கு முன்னால தான் அவரை மறுபடியும் கண்டுபிடிச்சு அவரை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும் 2ஆம் உலகப் போர் முடிந்து உலகம் இவ்வளவு நாகரிகமாய் வளர்ந்திருக்கிறதுண்டு. ஆமென். சொல்லுங்களா அல்லேலூயா. ஆனால் அந்த 40 வருஷமும் எந்த ஏக்கத்தோடு இருந்தார் தெரியுமா? 40 வருஷம் போனதே அவருக்கு தெரியல. ஏன்னா கேலண்டர் இல்லை, அவர்கிட்ட டைம் கிடையாது, அவர்கிட்ட கடிகாரம் கிடையாது, அவர்கிட்ட செல்போன் கிடையாது. எத்தனை வருஷம் போயிருக்குன்னு அவருக்கு தெரியல. ஆகையால் அவருக்குள்ள இருந்த ஏக்கம் எல்லாம்
கமாண்டர் வருவார். 2ஆம் உலக போர்ல நாம் வெற்றி பெறுவோம், வெற்றியோடு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு காத்து கிடந்தாராம். பிரைஸ் காட். இதே போலதான் அந்த எலும்புலாம் காத்து கிடந்திருக்கு. ஆமென். நான் தோக்க பிறந்தவன் அல்ல. இன்னைக்கு நாம விழுந்திருக்கிறோம், உடைந்து போய்விட்டோம், முறிந்து போய்விட்டோம். ஆனால் ஜெயிக்கணுமே ஜெயிக்கணுமே என்று விழுந்து உலர்ந்து போன எலும்பு இப்போ உயிர் வந்த பிற்பாடு மறுபடியும் அந்த எலும்பு சேனையா நிக்குது. எதுக்கு சேனையா நினைச்சு தெரியுமா? எந்த வல்லமை என்னை மேற்கொண்டதோ, எந்த வல்லமை என்னை ஜெயித்ததோ, எந்த சத்துருக்கள் எங்களை மேற்கொண்டார்களோ, எந்த சத்துருக்கள் எங்களை அழித்து இத்தனை வருஷமாய் உலர்ந்த எலும்பாய் எங்களை மாற பண்ணியிருக்கிறார்களோ, அதே சத்துருக்களோடு மறுபடியும் போராடுவதற்காக ஒரு புதிய பலத்தோட, புதிய ஜீவனோட அந்த சத்துருக்களை மறுபடியும் மேற்கொள்ளுவதற்காக இவர்கள் சேனைகளாய் மறுபடியும் நிற்கிறார்கள். ஆமென். அப்ப அந்த ஜீவனை தந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, உன்னை விழுந்து போக பண்ணின பொல்லாத வல்லமைய, உன்னை மடங்கடித்த பொல்லாத ஆவிகளை, உன்னை உலர்ந்த எலும்பாய் மாற்றின இந்த சத்துருக்களை மறுபடியும் உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்து உன்னை கொண்டே, ஆமென், ஒரு பெரிய சகாப்தத்தை, ஒரு சரித்திரத்தை தேவன் உண்டாக்கும்படியாக, ஆமென், இந்த நாட்களில் உன்னை என்ன கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்பி இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை உயிர்ப்பிக்க விரும்புறதுக்கு காரணமே, எதிலெல்லாம் தோத்து போனீங்களோ அதிலெல்லாம் மறுபடியும் நிமிர்ந்து நிற்க வைப்பதற்காக. எங்கெல்லாம் முறிஞ்சு போனீங்களோ அங்கெல்லாம் மறுபடியும் நிமிர்ந்து நிற்க வைப்பதற்காக. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ ஆவியானவருடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தினதுனால, உயிர்ப்பித்ததனால இப்போ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நிமிர்ந்து நிற்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஜெபமா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் எங்கள் தலைகளை உயர்த்த, நாங்கள் நிமிர்ந்து நிற்க, ஆமென், எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா. சேர்ந்து சொல்லுவோமா? மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. சொல்லுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், என் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது, அது கர்த்தரால் ஆயிற்று. ஆமென். இன்னைக்கு உலர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நேசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தேவ சமூகத்தை தேடி வாங்க. தீர்க்க தரிசன முறை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரசங்கம் பண்ணு, அதனுடைய அர்த்தம். பிரசங்கம் பண்ணு, அதான் அதனுடைய அர்த்தம். என் வார்த்தையை சொல்லு, அதான் அர்த்தம், அதனுடைய அர்த்தம். பிரைஸ் காட். தீர்க்க தரிசனம் பேசு. ஆமென். இந்த இவ்வளவு நேரமா உங்களை பார்த்து ஆவியானவர் உங்ககிட்ட, உங்க ஆத்துமா கிட்ட தீர்க்க தரிசனமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்க போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மரித்து கடந்தது போதும், உலர்ந்து போய் கடந்தது போதும், ஜீவனற்ற நிலைமையில கடந்தது போதும். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் நீ எப்படி இருக்கிற? செத்தவனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. உனக்கு பேர் என்ன பேர் இருக்கு? உயிருள்ளவன். பேர் என்ன? உயிருள்ளவன். ஆனா எப்படி இருக்கிற? செத்தவனாக இருக்கிறாய். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். உயிருள் பேரு விசுவாசி, ஆனா செத்து போன, உலர்ந்து போன விசுவாசி. பேரு இருக்கு, உயிர் உள்ளவன் பேரு, ஊழியக்காரன் பேரு, ஆனா உள்ள பாத்தீங்கன்னா எந்த உயிரோட்டமும் இல்ல, தரிசனம் இல்லாத ஊழியக்காரன். பிரைஸ் காட். சபை பேரு பழைய சபை, பெரிய சபை, ஆனா சபைகளுக்குள்ள இன்னைக்கு ஆவியானவருடைய கிரியை இல்ல, சபையில ஆவியானவருடைய செயல்பாடு இல்ல. பிரைஸ் காட். தேவனுடைய மகிமை இல்ல. ஆமென். உயிரோட்டமான அனுபவம் இல்ல. இன்னைக்கு உலர்ந்த எலும்ப போல, பேர்
உயிர் உள்ளவன், ஆனா செத்து போய் கிடக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தையினால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே உயிர்ப்பிப்பதற்காக விரும்புகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டது. அவரால் ஆயிற்று, அது தேவனால் ஆயிற்று. ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும்போது, ஒரு குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. ஒரு களிமண்ணை எடுத்து மிதிக்கிறார். மிதிச்ச பின்னால அதை கையில எடுக்கிறார். அந்த கையில எடுத்த அந்த களிமண்ணை இப்ப ஒரு கையால வணைகிறார். அல்லேலூயா. கையால வணைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். வணைந்து கொண்டிருக்கும் போதே அவர் கையிலே அந்த களிமண் பாத்திரம் என்ன பண்ணுச்சு? கெட்டு போச்சு. என்ன பண்ணுச்சான்? கெட்டு போச்சு. அது தேவனால் ஆயிற்று. எது? கெட்டு போன களிமண்ண மறுபடியும் ஒரு நல்ல பாத்திரமாய், விலையேற பெற்ற பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய், ஆமென், பிரயோஜனமான பாத்திரமாய் மாற்றப்படுவது தேவனால் ஆயிற்று. அல்லேலூயா. ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தருடைய கரத்தில் இருந்த களிமண்ணா, சபையில் நல்ல ஒரு களிமண்ணா பாத்திரமா நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் உங்களை கெட்டுப்போன களிமண்ணாய் மாற்றி இருக்கலாம். ஆனால் அந்த களிமண் மறுபடியும் உருவாக்கப்பட்டது கர்த்தரால. அல்லேலூயா. அந்த களிமண் அதோடு தூக்கி எறியப்படவில்லை. மறுபடியும் அந்த களிமண்ணுக்கு ஒரு எதிர்காலம் கிடைத்தது. அந்த களிமண்ணுக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்தது. அந்த களிமண் பயன்படுவதற்காக, பிரயோஜனப்படுவதற்காக, ஆமென், ஒரு தருணத்தை அந்த தேவன், அந்த கர்த்தரால் ஆயிற்று என்பது போல தேவன் அந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நல்லா அந்த வசனத்தை படிக்கும் போது, அந்த மண்பாண்டத்தை வணைந்தார். படிங்க. குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, அந்த கையில கெட்டு போன கையில இருந்த களிமண்ண திருத்தமாய் மறுபடியும் செய்யும்படிக்கு, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அல்லேலூயா. எதனால வனைந்தாரு? அந்த களிமண் கெட்டு போச்சு. ஆனா மறுபடியும் அந்த களிமண்ணை விடாம தன் பார்வைக்கு சரியானபடி திருத்தமா, சரியா, பர்ஃபெக்டா அதை வனைந்து முடித்தது. எப்படி? எதனால? அந்த களிமண் கெட்டாலும் அவர் கையை விட்டு வெளியில போகல. ஆமென். சொல்லுங்களா அல்லேலூயா. கெட்டு போனால், அதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, லூக்கா 13:7 எடுத்துக்கிடுங்க. அதே போல மத்தேயு 21:19 எடுத்துக்கிடுங்க. இந்த 2 வசனத்தையும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. மத்தேயு 21:19, ஆமென், ஒரு அத்தி மரத்தை தேடி இயேசு போகிறார். அங்க அந்த அத்தி மரத்துல என்ன இல்ல? சொல்லுங்க, என்ன இல்ல? கனி இல்ல. உடனே அந்த அத்தி மரத்தை இயேசு என்ன பண்ணினார்? சபித்தார். அது என்ன ஆச்சு? பட்டு போச்சு. இதுவும் அத்தி மரம் தான், கனி இல்லாத அத்தி மரம். சபிச்சார், கெட்டு போச்சு, செத்து போச்சு, பட்டு போச்சு. ஆமென். ஆனா லூக்கா 13:7 அங்கேயும் ஒரு அத்தி மரம் இருக்கு. பிரைஸ் காட். அந்த அத்தி மரத்திலையும் இந்த அத்தி மரத்திலையாவது இயேசு ஒரு நேரம் தான் கனியை தேடி போனார். அப்படிதானே? அது இல்ல, பட்டு போச்சு. ஆனா இங்க இருக்கிற அத்தி மரத்துல பாருங்க, 3 வருஷமா கனியை தேடி வராராம். எத்தனை வருஷமா கனியை தேடி வராராம்? 3 வருஷமா கனியை தேடி வராராம். 3 வருஷமா கனி இல்ல. இந்த அத்தி மரம் ஏன் தோட்டத்தை கெடுக்குது, நிலத்தை வெட்டி போடு. பிரைஸ் காட். ஆனா அங்க வேதம் சொல்லுது, அந்த அத்தி மரத்தை வெட்டி
போடல. அந்த அத்திமரத்திற்காக ஒருவர் பரிந்து பேசிக்கொண்டு நின்றார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? எல்லா களிமண்ணும் உருவாக்கப்படுமான்னு தெரியல, ஆனா இந்த களிமண்ணு கெட்டு போனாலும் மறுபடியும் உருவாக்கப்பட்டது. காரணம் என்ன? எல்லா அத்திமரத்தையும் இப்ப மரத்துக்கும் பரிந்து பேசல. பாருங்க, வழி அருகே இருந்த நின்ற அத்திமரம் சபிக்கப்பட்டது, பட்டு போயிற்று. ஆனா இந்த அத்திமரத்துக்காக பரிந்து பேசி இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும். ஏன் தெரியுமா? அந்த களிமண்ணு குயவனுடைய கைக்குள்ள இருந்துச்சு, இந்த அத்திமரம் எஜமானனுடைய தோட்டத்துக்குள்ள இருந்துச்சு. வழியில நின்று அத்திமரம் சபிக்கப்பட்டுச்சு, ஆனா தோட்டத்துக்குள்ள இருந்த அத்திமரத்தை ஆண்டவர் சபிக்கல. அல்லேலூயா. ஏன்னா அது தோட்டத்துக்குள்ள இருக்கு, கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கு, எஜமானனுடைய தோட்டத்துக்குள்ள இருக்கு. அங்க ஒரு தோட்டக்காரன் இருக்கிறார். அவர் சொல்றார், என் கைக்குள்ள இந்த அத்திமரம் இருக்கு, இந்த ஒரு வருஷம் விடுங்க. என் கையில இருக்கிற அத்திமரம் நல்ல கிளைய தரிச்சு போடுறேன், நல்ல கொத்தி எரு போடுறேன், நல்ல தண்ணி பாய்ச்சுறேன். என் கைக்குள்ள இருக்கிற அத்திமரம் நான் இதை உருவாக்குறேன். இந்த அத்திமரத்தை கனி இல்லாத அத்திமரம் தான், ஆனால் இந்த அத்திமரம் என் கைக்குள் இருக்கும் போது ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த அத்திமரத்தை கனி உள்ள அத்திமரமாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. வெளியில இருந்தீங்கன்னா சோலி முடிஞ்சிச்சு. ஆனா தோட்டத்துக்குள்ள இருந்தா அந்த அத்திமரத்தை ஆண்டவர் சபிக்கல, பரிந்து பேசி கொண்டிருந்தார். கீழே கிடக்கிற களிமண்ணு அது சோலி முடிஞ்சிச்சு. ஆனா குயவனுடைய கையிலேயே இருந்த களிமண்ணு அது கெட்டு போனாலும் மறுபடியும் திருத்தமாய் வணைந்தார். அல்லேலூயா. அது கர்த்தரால் ஆயிற்று. உங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். என்ன தெரியுமா? கெட்டு போன உங்க வாழ்க்கையை மறுபடியும் வணைய விரும்புகிறார். நீங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் தர விரும்புகிறார். கனி இல்லாத உங்க வாழ்க்கையில உருவாக்கவே முடியாது. இந்த குடும்பத்தை, இந்த விசுவாசிய, இந்த குறிக்கப்பட்ட சகோதரன சகோதரிய திருத்தவே முடியாது என்று உலகம் உங்களை பார்த்து சொன்னாலும், சில கையெழுத்து உங்களுக்கு விரோதமாக இப்படி எழுதப்பட்டாலும், எல்லா கையெழுத்தையும் கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து குலைத்து போட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோட்டக்காரனாய் கனியற்ற மரத்தை கனி உள்ள மரமாய் மாற்றக்கூடிய நம்பிக்கையோடு பரிந்து பேசி நின்றது போல இன்றைக்கும் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காக அது கர்த்தரால் ஆயிற்று என்று சொன்னது போல, யாராலையும் மாற்ற முடியாத உங்களை மாற்றுவதற்காக, கனி இல்லாத உங்களுக்குள்ள கனி உண்டாக்குவதற்காக, கிருபை இல்லாத உங்களுக்குள்ள, வரங்கள் இல்லாத உங்களுக்குள்ள கிருபைய வரங்களை தேவன் பகிர்ந்து கொடுப்பதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக தேவனால் ஆயிற்று என்று நீங்கள் சொல்லும்படியாக கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார்.